நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நேத்து செக்கப்லாம் முடிஞ்சிருச்சு. சத்தம் போடக்கூடாது. பேசாம உட்காருங்க. இங்க வந்து உட்காருங்க. சரி, பில்லெல்லாம் கட்டிட்டீங்களா அங்கிள்? பில்லெல்லாம் கட்டிட்டேன். பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் இவ்வளோ சின்னதாக இருக்குது. பில் அமௌண்ட் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. 4-5 மாதமாக உனக்கு சம்பளம் கொடுக்கலையா? எங்கிட்ட இருந்தால் வசூல் பண்ணுறீங்களா? கிண்டல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அங்கிள்? இதுக்கு தான் உங்கள் மேடத்தை ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்க சொன்னேன். கட்டி கொடுத்துருந்தா உங்களுக்குலாம் ஃப்ரீயாக செக்அப் பண்ணிருக்கலாம்ல. ஆமாம், உங்கள் மேடம் எங்க? அதோ வீட்டுக்கு போகலாம். இருப்பா. அப்பா என்ன ஸ்ரீ, எங்களை வர சொல்லிட்டு நீ எங்க இல்லை போயில? சித்தி, கொஞ்சம் வேலை இருந்தது. அம்மா, நான் நல்லா தானம்மா இருக்கேன். எனக்கு எதுக்குமா செக்கப்பு? நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? வீட்டுக்கு போகலாம். சீனு, பயப்படாதடா. இது வெறும் மாச செக்கப் தான், ஒரு பாதுகாப்புக்காக தான். அனாவசியமா பயப்படாத. ஸ்ரீ ஆசைப்பட்டான்னு கூட்டி வந்தா ஒன்னாகாதடா. வேண்டாமா, வீட்டுக்கு போகலாமா? சீனுண்ணா, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களுக்கு உடம்புன்னு ஒன்று இருந்தால் தானே வியாதி வரும். ஏதோ சித்தி சொன்னாங்களேன்னு உங்களை செக்அப் பண்ண போகிறேன். பயப்படாதீங்க, வாங்க. சரி, வாங்க. வாப்பா போலாம். சித்தி நீங்க எங்கே இருங்க. அங்கிள் நீங்க வாங்க. சின்ன வாங்க. நீங்களும் வாங்கம்மா. வாசி. ஒண்ணே இல்லப்பா, நீ தைரியமா போ. இல்லம்மா, எனக்கு பயமா இருக்குமா. போப்பா போ. சின்ன வயசுல தான் ஆஸ்பத்திரி டாக்டர்னா பயப்படுவான். இன்னும் அப்படியே இருக்கான் இல்ல சார் தான்? எப்படி இருக்கீங்க? இருக்கேன். உங்களுக்கு செஞ்ச துரோகத்தினால கஷ்டத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன், என்னாச்சு? என் பையன் டேனி இருக்கானே, கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தான். அதுக்கப்புறம் மனநிலை பாதிக்கப்பட்டு இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கான். இங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்கேன். எந்த ஃபேக்டரியை கஷ்டப்பட்டு உருவாக்குறீங்களோ அந்த ஃபேக்டரியை விட்டு உங்களை வெளியே அனுப்புறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்தேன் இல்லையா? அதான் ஆண்டவன் என்ன தண்டிச்சுட்டான். ஆண்டவன் யாருமே தண்டிக்கிறது இல்ல, எல்லாமே நம்மளே பண்ணிக்கிறதா. டேனி எங்க இருக்கா? ராமு, எனக்கு தெரிஞ்சே பல தடவை உங்களை அவமானப்படுத்திட்டேன். ஐம் சாரி ராமு. வாங்க. கம். ஜெனிஃபர். சாரதா, பாரு என் பிள்ளைய பாரு. எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டா. ஒண்ணும் இல்ல ஜெனிஃபர், உன் நல்ல மனசுக்கு உன் பிள்ளைக்கு ஒண்ணுமே ஆகாது. என்னமோ சாரதா, எனக்கு ஒண்ணுமே சரி புரியல. சரி. என் பையனை பார்த்தீங்களா சாரதா? முழு பைத்தியம் ஆயிட்டான். பிருந்தா பிருந்தான்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். பிருந்தா எங்க?
அது வந்து ஏன் என்ன என்னன்னா எங்க பிருந்தா எங்க ஆபீஸ் போயிட்டால எங்க போயிருக்கா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. அவளா போலீங்க. நான் தான் சீதை வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருன்னு சொன்னேன். இப்ப அவ நிம்மதியா இருக்கா. என்ன பேசுறீங்க? எங்க பொண்ணு அப்படி இல்ல செய்ய மாட்டான். அப்படியே போயிருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? பேசி சமாதானம் பண்ணி சேர்த்து வச்சிருப்போம்ல. வேணாம் ராமு, வேணாம். அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். இந்த பாரு, இவன் பைத்தியம் ஆச்சா. இவனை பார்த்து இவன் பைத்தியமா போறா. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்து நான் பைத்தியமாவேன். அப்புறம் எங்க குடும்பமே பைத்தியமாயிடும். அழாதமா, அழாதீங்க. பிருந்தா கிட்ட நான் போய் பேசி அவளை இங்க கூட்டிட்டு வரேன். நீங்க தைரியமா இருங்க. இல்ல சாரதா, அவன் எங்களெல்லாம் விட்டு போயிடுவான் போல இருக்கு. இல்லம்மா, உங்க நல்ல மனசுக்கு உங்க புள்ள சீக்கிரமா சரியாயிடுவான். என்ன நம்புங்க. பிருந்தாவை நான் கூட்டிட்டு வரேன். நீங்க தைரியமா இருங்க. உட்காருமா, அழாதீங்க. சரதா, நான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை மறந்து என் பையன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க பாருங்க. உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனசு. நல்லா இருக்கேன். ஆனா ஒண்ணு, பிருந்தா மட்டும் இங்க வந்து பார்த்தானா உண்மையிலே இவன் குணமாயிடுமா? ஆனா வேண்டாம், அவ வர வேண்டாம். அவ அங்கே நிம்மதியா இருக்கட்டும். நீங்க அதெல்லாம் ஒண்ணு நினைக்காதீங்க. பிருந்தா வருவா. என்ன இந்த சிகரெட்டை நீ எதுக்காக பிடிச்சிட்டு இருக்க தெரியுமா? உனக்கு உன் மேல தன்னம்பிக்கை இல்லை. அந்த சிகரெட்டை ஒரு ஆயுதமா பயன்படுத்திட்டு எல்லாரையும் பயன்படுத்தலான்னு நீ பாக்குற. இந்த நெருப்பெல்லாம் பார்த்து நான் பயப்பட மாட்டேன். நீ தான் கேன்சர் வந்து சாக போற. என்ன ராணி, எப்படி இருக்க? நல்லா இருக்கு. சிகரெட்ல பிடிக்கிறது இல்லைங்க ஆண்டி. பைத்தியக்காரங்களை பிடிக்க மாட்டாங்க டாக்டர் சொன்னார். நீங்க கூட சொன்னீங்க ஆண்டி. பிருந்தா வரல, வரமாட்டா. ஸ்ரீதர் கூட போயிருப்பான். அவன் தான் எனக்கு வில்லன். பைத்தியக்கார ஹீரோ இல்ல டானி, பிருந்தா மறுபடியும் உன்கிட்ட வருவா. கண்டிப்பா வருவா. செப்டம்பர் 12ஆம் தேதி அவளுக்கு பர்த்டே. ஆண்டி, அவளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுங்க ஆண்டி. கிஃப்ட் அனுப்புங்க ஆண்டி அவளுக்கு. என்கிட்ட காசு இல்லை. காசு கொடுங்க ஆண்டி. காசு கொடுங்க அங்கிள். காசு கொடுங்க. அழாதீங்க ஜெனிஃபர். பிருந்தா வருவா. உங்க பையன் சீக்கிரமா குணமாயிடுவா. காசு கொடுங்க. வணக்கம் சார், கமிஷனர் பார்க்க வந்தேன். வாங்க சார். என்ன சார் மீட்டிங் இங்கே அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க? போலீஸ்காரங்களை பார்த்தா பயமா இருக்கு சார். இந்த இடம் மாதிரி வேற எந்த இடமும் சேஃப்டியா இருக்காது. சரி, நான் சொன்ன மேட்டர் என்னாச்சு? ஈஸ்வர பாண்டியன் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எங்க போறாரு எங்க வராரு அப்படிங்கிற டீடைல்ஸ் இதுல இருக்கு. சரி, கிளம்புறேன் சார். காலையில் ஓகே சார். என்ன வக்கீல்
தமிழ் சார் இங்க வந்திருக்கீங்க? கமிஷனர் என் ஃப்ரெண்டுமா. நீங்க தான் எனக்கு ஃப்ரெண்டா இருக்க மாட்டேங்கிறீங்க. அதான் அவரை பார்த்துட்டு போலான்னு. சரி. என்னமாச்சு? பாவி பசங்க மண்டைய உடைச்சிட்டானுங்கப்பா. ஏய், தள்ளு சொல்றேன். விடு அவளை. தள்ளு. என்ன ஆச்சுங்க? எதுக்கு இப்படி எல்லாம் கலந்து பண்ணிருக்கீங்க? ஏய், என்ன ஆச்சு? உங்க பிரச்சனை என்ன அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல நான் சொல்றது கேளுங்க. நீங்க முதல்ல கம்ப்ளைண்ட் எடுத்து கொடுங்க. நான் இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கிறேன். இமிடியேட்டா எல்லாரும் இங்க கிளியர் பண்ண சொல்லுங்க. அப்பதான் கிளியர் ஆகும் சிஸ்டர். நான் சொல்றது கேளுங்க. இங்க வாங்க, முதல்ல இங்க வாங்க. உங்க அம்மாக்கு என்னால டிஃபன்லாம் கொடுக்க முடியாது. எவ்வளவு உயிரை வாங்குறாங்க தெரியுமா? நானும் என் பிள்ளைய ஊருக்கு போறோம். அவங்க தான் கத்திட்டு இருக்காங்கன்னா நீ அதுக்கு மேல கத்திட்டு இருக்க. எப்படி முடியலாம் பிடிச்சி எழுதிருக்காங்க. என்னால முடியல. உங்க அம்மால யாருக்கு நிம்மதியில பாங்க. நீங்களாச்சும் உங்க அம்மாவாச்சு. பாபு ஸ்கூலுக்கு ரெடியா? இங்க வா. உன் பேர் என்ன? அம்மா, எந்த ஸ்கூல்ல படிக்கிற? அம்மா, இந்த மாதிரி பேச சொல்லி உங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரா? அம்மா போலீஸ் வந்திருக்காங்க. என்ன விஷயம்? உங்க வீட்டுக்காரரை பார்க்கணும். அவர் முக்கியமான வேலையா இருக்காரு, பார்க்க முடியாது. நானும் முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன். நான் அவரை பார்க்கணும். நான் தான் சொல்றேன்ல, அவரை பார்க்க முடியாதுன்னு. நான் பார்க்கணும். பாபு, நீ ஸ்கூல் கிளம்பு. இல்லம்மா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல. நீ எதுக்கு லீவ் எடுக்கிற? ஸ்கூல் கிளம்பு. இல்லம்மா, போலீஸ் வந்து அப்பாவை அரெஸ்ட் பண்றாங்க. என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஸ்கூலுக்கு போ. போ. வரேன்ப்பா. வரேம்மா. போயிட்டு வா. என்ன விஷயம்? உங்களை விசாரிக்கணும். நீ கொஞ்சம் உள்ள போ. உள்ள போ. எதை பத்தி விசாரிக்கணும்? இது மாதிரி எத்தனை இன்டர்கேஸ் நான் பார்த்திருப்பேன். சிரிச்சா நான் பதில் சொல்லிடுவேனா? நீங்க நல்ல வைக்கல்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். உள்ள இருக்கிறது யாரு? நீங்க வந்த விஷயத்தை பத்தி பேசுங்க. தேவையில்லாத விஷயம்லாம் உங்களுக்கு வேண்டாம். சரி, கிருஷ்ணாவை கொலை செஞ்சது யாரு? முதல்ல வெளியே போங்க. எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஒரு லீடிங் லாயர் வீட்டுக்குள்ள அனாவசியமா நுழைஞ்சதும் இல்லாம கொலைகேஸை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. இவ்வளவு நேரம் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுனதே என்னுடைய மேடம் பிரபாவதியோட டாக்டர்ங்கிறதுனால தான். ஒரு ஆபீஸ்ல மிரட்டினா என்ன நடக்கும் தெரியும்ல? உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. சரி, பிரபாவதிக்கு உங்களுக்கு எத்தனை வருஷம் பழக்கம்? பிரபாவதி உங்க அம்மா தானே? உங்க அம்மாட்டே போய் கேட்டுங்க. அதை தெரிஞ்சுக்க எவ்வளவு தூரம் வந்தீங்க? அப்ப எங்களோட விசாரணைக்கு நீங்க ஒத்துழைக்க மாட்டீங்க. என்கிட்ட விசாரிக்கணும்னா கோர்ட் டைரக்ஷனோட போலீஸ் கஸ்டடி வாங்குங்க. அங்க வந்து பதில் சொல்லிக்கிறேன். நான் யாருன்னு தெரியும்ல? நீங்க ஒரு IPS ஆபீசர்னா நான் ஒரு MABL. அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. உள்ள இருக்கிறது யாருன்னு சொல்லவே இல்லையே. உங்களதான் கேக்குறேன். உள்ள இருக்கிறது யாரு? உள்ள இருக்கிறது எங்க அம்மா. போதுமா? ஏதோ கொலைகிலன்னு கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. நீங்க கிளம்புங்க. புறப்படுங்க. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். யாரு? அட்வொகேட் தமிழ் பேசுறேன். சொல்லுங்க தமிழ், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மேடம், உங்கள் டாக்டர் இங்கே வந்திருந்தாங்க. அவ எதுக்கு அங்க வந்தா? அதான் உங்கள் ஹஸ்பண்டு கொலை விஷயமா விசாரிக்க மேடம். நீங்க என்ன சொன்னீங்க? நான் சமாளிச்சு அனுப்பிச்சிட்டேன். பிரச்சனை எதுவும் இல்லையே.
நீங்க ஜாக்கிரதையா இருங்க மேடம். பிருந்தா ஏதாவது வரம்பு மீறி பேசினாளா? உங்க டாக்டர் தானே, கொஞ்சம் வேகமா தான் இருக்காங்க. அவ புத்திசாலி, கேர்ஃபுல்லா இருங்க. நான் பாத்துக்கிறேன் மேடம். அவசரப்பட்டு நீங்க எதுவும் செஞ்சிடாதீங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. ஹலோ, சொல்லுங்க சார். இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மாவோட ஃபோன் கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே சார், ஈவினிங் மீட் பண்ணி பேசிக்கலாம். தேங்க்யூ சார். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன என்ன ஆச்சு? உங்க அம்மாட்ட இருந்து கிரீட்டிங்ஸ் ஒன்று எதிர்பார்த்தியா? நான் தான் அம்மா இருக்கேன்ல, உனக்கு அம்மா எல்லாமே இனிமே நான் தான். ஓகே, many more happy returns of the day. Happy birthday to you. Happy birthday. இந்தா. தேங்க்ஸ். அது என்ன பிருந்தா, பர்த்டே அன்னைக்கு அளவா அழுதாதான் லட்சணமா இருப்பாங்கன்னு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? நீ கொஞ்சம் கம்மியா அழுவுற, நல்லா சத்தம் போட்டு வாய் விட்டு கதறி கதறி நெஞ்சில் அடிச்சுட்டு அழுவாங்க தெரியுமா? அப்படி அழுதாதான் அழகா இருக்கும். கொஞ்சம் அழ சொல்லுமா. ஐயோ சிரிக்கிறா, ரொம்ப அசிங்கமா இருக்கு, சிரிக்காத. பர்த்டே எதுமா யாராவது சிரிப்பாங்களா? சொல்லுமா, அழ சொல்லுமா. பாருங்கம்மா, கிண்டல் பண்றான். ஆமா பின்ன, பர்த்டே இன்னைக்கு அழுதுட்டு இருந்தா கிண்டல் பண்ணாம சுண்டலா தருவான். சரிமா, சரி. கம் ஆன் cheer. ஒரு நிமிஷமா. உன் பர்த்டேக்கு எங்க ட்ரீட் கொடுக்க போற? ட்ரீட்டா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இன்னைக்கு வீட்ல இருந்து அம்மா சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிட போறேன். எங்க அம்மா சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு ஏற்கனவே நாக்கு செத்து போச்சு. பின்ன என்னம்மா, இன்னைக்கு ஸ்ரீமிட்டாய் போறோம், பாசுந்தி சாப்பிடுறோம், ஸ்ரீ ராமகிருஷ்ணா போறோம், பாதாங்கீர் குடிக்கிறோம், அப்புறம் நேரா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் போறோம், மைசூர் பாக் சாப்பிடுறோம். அதெல்லாம் சாப்பிட்டா சுகர் எகிரிடும்டா. பக்கத்துல தான் டாக்டர் இடுமன் இருக்காரு, இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். அப்புறம் நேரா சிங்கப்பூர் கோமலாஸ் போறோம், லஞ்ச் பண்றோம். அப்படியே ஸ்ரீ தியேட்டர் போறோம், நாயக் படம் போட்டிருக்கான், அதையும் பாத்துறோம். நானு உன்னோட சுகர் லெவலை பொறுத்து தான் நீ படத்துக்கு வரதா இல்லையாங்கிறது. என்ன, ஈவினிங் காஃபி டே போறோம், அங்க போயிட்டு சூப்பரா ஒரு பிளாக் டீ சாப்பிடுறோம். அப்படியா? நான் இன்னைக்கு எங்கேயும் வர மாதிரி இல்ல. நான் இன்னைக்கு அம்மா கூட தான் இருக்க போறேன். சரியான கஞ்ச பிஸ்னாரிமா இவ. சம்பளம் வாங்கி கவரை நேரா கொண்டு போய் பேங்க்ல போட்டுறாமா. ₹1 செலவழிக்கிறது கிடையாது. மறுநாள் என்கிட்ட வந்து பெட்ரோலுக்கு கேக்குறா, டிஃபனுக்கு கேக்குறா. இதே தொலையா போச்சு இவளோட. நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டேன். நீ என்னைக்கு என்கிட்ட கேட்கல, டெய்லி தானே கேட்டுட்டு இருக்க. அடப்பாவி, அம்மா நல்லா பொய் சொல்றாமா அவன். சரி, நான் பொய் சொன்ன பொய் சொல்லுங்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும். இப்ப நேரா பேங்க்குக்கு போறோம், பணத்தை எடுக்கிறோம், நான் சொன்ன எல்லாத்தையும் செய்யறோம். ஓகேவா? சரி, பேங்க்ல எவ்வளவு வச்சிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. அடட, வாங்கம்மா வாங்க. உங்களை பார்க்கணும் பேசணும் நான் துடிச்சிட்டு இருந்தேன். வரம் கொடுக்கிற தேவதையே வாசல்ல வந்த மாதிரி என்ன ஒரு இன்ப அதிர்ச்சி. உள்ள வாங்க வாங்க மிஸ்டர் யோகி, வாங்க வாங்கம்மா, உட்காருங்க உட்காருங்க மிஸ்டர் யோகி. தேங்க் யூ. பிருந்தா, அம்மா இங்க வா. யார் வந்திருக்காங்க பாரு, சீக்கிரமா வா. அத வந்துட்டேம்மா. உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம எண்ணத்துக்கே ஒரு அடையாளமா இருக்கீங்க நீங்க. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. நீங்க தாங்க கிரேட். நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோன்னு தெரிஞ்சோம் பிருந்தாவை சொந்த பொண்ணு மாதிரி இந்த வீட்டில் வச்சு பாத்துக்கிறீங்க பாருங்க. உங்களை தான் பாராட்டணும்.
வாங்க சித்தி. வாங்க அங்கிள். ஹாப்பி பர்த்டே அண்ட் மெனி மெனி மோர் டு கம். தேங்க் யூ. காட் bless you. வாங்க மேடம். தேங்க்ஸ். ஹலோ. ஹலோ யோகி சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன் வா ஸ்ரீதர். உங்ககிட்ட கொஞ்சம் பேசுனீங்க வா. பேசுங்க. வாங்க யோகி சார். பேசிட்டு அப்படியே போயிடாதீங்க. நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். எங்க ஐயாவை சமைச்சது இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். எதுக்குங்க உங்களுக்கு அதெல்லாம் சிரமம்? இல்ல, முத வந்திருக்கீங்க, சாப்பிடாம போனா இப்படி பிருந்தா புடிஞ்சு வச்சுக்க. சொல்லுங்க சித்தி. இந்தா பிரிச்சு பாரு. நைஸ் ஹவுஸ் ஸ்ரீதர். ஜாப் எப்படி இருக்கு? ஆமா, நீங்க 2 பேரும் ரொம்ப நாள் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் வராதா? ஏன் பேச மாட்டேன்றீங்க? நானும் பிருந்தாவும் பழகிறத நீங்க தப்பா நினைக்கிறீங்களா? சேச்சே, மேடமும் நானும் அப்படி நினைக்கவே இல்லை. டேனியல் பிருந்தா வாழ்க்கைய கெடுக்க வந்த ஆமா நான் இல்லை சார். நான் இதை ஏன் கொடுத்தேன் தெரியுமா? ஒன்று நீ, இன்னொன்று டேனி. நீங்க 2 பேரும் இதே மாதிரி ஒன்னா வாழணும். நீ அவனை விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கணும். ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருக்கும்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம ஒரு தப்பான பார்வை கூட பார்க்காம ஸ்நேகமா பழகணும்னா அப்பா அம்மா கட்டின புருஷனை விட நம்மளை தான் அவங்க ரொம்ப நம்புவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வாழணும் ஸ்ரீதர். சித்தி, நான் ஸ்ரீதரோட பழகிறத தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? சேச்சே, நான் அப்படியெல்லாம் ஒண்ணு நினைக்கல. நீயும் ஸ்ரீதரும் நல்ல நண்பர்கள்னு எனக்கு தெரியும். இந்த உலகத்துல ஒரு ஆணும் பெண்ணும் நல்ல நண்பர்களா வாழ முடியும். ஏன் யோகி இல்ல, இத்தனை வருஷமா என் கூட தான் இருக்காரு. 2 பேரும் ஒன்னா வெளியே போறோம் வரோம், சேர்ந்து தொழில் பார்க்குறோம். அப்ப உன்னை தப்பா நினைச்ச என்ன தப்பா நினைச்ச மாதிரி இல்ல. இந்த மாதிரி ஆம்பளைங்க இருக்கிறதுனால தான் நாம எல்லாம் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். நான் இப்ப அதை பத்தியே பேச வரல. நான் பிருந்தா பத்தி பேச வரல. நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஏற்கனவே எனக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. இன்னொரு கல்யாணம் தேவையில்லை. பிருந்தாவை இன்னும் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் காதலி பிருந்தா எப்போ செத்து போயிட்டா. ப்ளீஸ் இப்ப கல்யாணத்தை பத்திலாம் பேசாதீங்க சார். இப்ப நான் பழகிட்டு இருக்கிறது என்னோட ஃப்ரெண்ட் பிருந்தா கூட தான். இந்த பாரு, நீ டேனியை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்ப அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கான், உன்னையே நினைச்சிட்டு இருக்கான். இந்த சமயத்துல தான் உன்னுடைய அன்பும் அரவணைப்பும் அவனுக்கு ரொம்ப தேவை. அவனோட வாழ்றது கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா கடைசி வரைக்கும் நீ முயற்சி பண்ணணும். நீ என் பொண்ணு, உன்னால அவன் அழிஞ்சாங்கிறது வரக்கூடாது. புரியுதா? போ, அவனை பாரு, இன்னொரு தடவை முயற்சி பண்ணு. அதுக்கப்புறமும் சரி வரலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். நான் சொல்றபடி கேட்பேல்ல? என் பேச்சு கேட்பேல்ல? போய் அவனை பாரு. சரி சித்தி. டேனியல், இந்தாப்பா, இந்தா பால் சாப்பிடு. கொஞ்சமாவது சாப்பிடுப்பா, சாப்பிடு. பிருந்தா வரலையா அம்மா? வருவாப்பா, நீ முதல்ல சாப்பிடு. சாரதான்ட்டு சொன்னாங்களே அம்மா, கண்டிப்பா வருவான்னு. சாரதா சொன்னா கண்டிப்பா வருவாப்பா, வந்து பாப்பா. டேனியல், இத குடிப்பா. ஜேம்ஸ், நான் ஸ்ரீதர் வீட்டுக்கு போய் பிருந்தா கூட்டு வரேன் ஜேம்ஸ். டேய், நான் போயிட்டு வரேன் ஜேம்ஸ். சும்மா ஏன்டா பிருந்தாங்கிற? பிருந்தாவோட அழகான பொண்ணை பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். நீ சும்மா இரு. டேய், குடு. இன்னொரு பொண்ணு சாப்பிடுப்பா. பிருந்தா மாதிரி வராது ஜேம்ஸ், வரவே வராது. இந்தா சாப்பிடு டேனியல். ஹலோ சார். ஹலோ.
பெஸ்ட் ஆஃப் லக். பாய். எப்படி இருக்கீங்க டேனியல்? பிருந்தா, கொஞ்சம் பக்கத்துல போய் பேசு. டேனி, டேனி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. என்ன பாரு டேனி, என்ன பாரு டேனி, என் கூட பேசு டேனி. டேனி பாரு. ஏய் என்னடா டேனி, பிருந்தா வந்துருக்கடா, நீ ஏன் பேச மாட்டேங்கிற? அடிக்கடி பார்க்கணும் நீ சொல்லிட்டு இருப்பிய, வந்ததுக்கு அப்புறம் ஏன் பேச மாட்டேங்கிற? பேசுப்பா, பேசு. பிருந்தா பார்க்கணும்னு சொன்னல. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து எத்தனை நாள் ஆகுது? 10-15 நாள் ஆச்சுப்பா. டாக்டர் என்ன சொல்றாரு அங்கிள்? அது வந்து அவன் நிறைய டேப்லெட் சாப்பிட்டுருக்கானா, அது மட்டும் இல்லை ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கானா, அதனால வந்து கொஞ்சம் நரம்பு தளர்ச்சியா இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. அதனால டாக்டர் அவனை கம்ப்ளீட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. டேனி, என்ன பாரு. டேனி, டேனி, ஆபீஸ்க்கு நேரமாகுது. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். நான் கிளம்புறேன். நான் வரேம்மா. பிருந்தா, அடிக்கடி வந்து டேனியலை பார்த்துட்டு போமா. ஏன் எதுக்காக வரணும்? எதுக்காக அடிக்கடி வரணும்? அவன் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கவே இல்லையா? என்ன சார் இது? டேனி, பிருந்தா, இவங்க 2 பேருக்கும் எந்த சம்பந்தம் இல்லையே, அப்புறம் எதுக்காக வரணும்? நீ வராதம்மா, நீ வராத. பிருந்தா, அது மட்டும் இல்ல, இவன் பைத்தியக்காரன். பிருந்தா, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதம்மா, ப்ளீஸ். தயவு செஞ்சு ஸ்ரீதரனை கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு. ஆமாம்மா, இனிமே இங்க வராதம்மா. ஏன் டேனியல் ஏன் அழற? இத பாரு டேனியல், நான் சொல்றது கேளு. பிருந்தா உன்னோட வைஃப், ஸ்ரீதர் பிருந்தாவோட ஃப்ரெண்டு, நீ ஹஸ்பண்ட். ஃப்ரெண்டுக்கும் ஹஸ்பண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுதா? மாத்திரை எல்லாம் சாப்பிட்டனா? சாப்பிட்டேன் டாக்டர். நர்ஸ் அனுப்புறேன், இன்ஜெக்ஷன் போடுவாங்க. தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி. பிருந்தா ஏன் இங்க வந்தா? அவளை பார்த்தாலே இவன் டென்ஷன் ஆறான்ல. இனிமே இங்க வர வேணாம் சொல்லுங்க. சரி. டேனியல், டேனியல், டேனி, பாலை குடி, குடுமா. இந்தாப்பா. அங்கிள், வாமா, வா. சாரி அங்கிள். பரவாயில்ல,
நேரம் ஆக ஆக எங்க வராம போயிடியோன்னு பயந்துட்டேன். நீங்க அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் வராம இருக்க முடியுமா? உள்ளவா அங்கிள், அது வந்து வந்து சீனு நினைச்சு பயப்படுறியா? அவர்தான் என்ன உயிருக்குற நேசிக்கிறாரே, அவரை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? அவங்க சித்தியை நினைச்சாதான். வீட்டுக்கு வர்றவங்கள அவமானப்படுத்துற அளவுக்கு அவ அவ்வளவு மோசமானவ இல்ல. சாரதா உங்ககிட்ட பேசவும் மாட்டா, அதே சமயத்துல உன்னை வெறுக்கவும் மாட்டா. வா உள்ளவா. தலையை நல்லா சாச்சுக்கோ. சீனு, உன்னை தேடி ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. யாருப்பா? வா. ஆமா, நீ எப்படி வாங்க. உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. மறந்துட்டீங்களா? மறக்க முடியுமா? மனசுல பட்ட காயமாச்சே, அதனால மறக்க முடியாது. சாரி சீனு, ஐ எம் ரியலி சாரி. படசெல்லாம் மறந்துருங்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். உடல் அழக விட மன அழகுதான் பெருசுன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களால என்ன மன்னிக்க முடியாது, ஆனா என்னால உங்களை மறக்க முடியாது. என்ன மன்னிச்சிட்டீங்கன்னா இந்த ரோஸ் எடுத்துக்கங்க. சீனு, இப்ப புதுசா எழுதின கவிதை புத்தகம் இதானே? உங்க ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். Thank you very much. நான் வரேன். உடம்பு பார்த்துக்கோங்க சீனு. பை. வரேன் அங்கிள். என்ன காமணி, அவங்ககிட்ட பேசினியா? என்ன சொல்றான்? பேசினேன், பதில் எதுவும் சரியா சொல்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத. உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கவலைப்படாம போ. சரி அங்கிள். ஒரு நிமிஷம். எத்தனை நாளா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் என்னென்ன பண்ண போறீங்க? இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாக்குறீங்களா? அவன் என் பிள்ளை. சீனு, போறாளே அந்த பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அப்பா கிட்ட சொல்லு. யாரா இருந்தாலும் சரி, அம்மாவோட சம்மதம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கேட்டீங்களா? என் புள்ள என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டீங்களா? பந்த பாசம் எல்லாம் திறந்துட்டு ஆசிரமத்துக்கு போன மனுஷன் மாதிரியா நடந்துக்கிறீங்க?
நான் ஒன்றும் முற்றம் துறந்த முனிவராகிறதுக்காக ஆசிரமத்துக்கு போல. சொல்ல போனா யோகிகளை விட கர்ம யோகிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோகிங்கிறவங்க தான் மட்டும் மோட்சத்துக்கு போனா போதும்னு தாவம் இருக்கிறவங்க. ஆனா கர்மயோகி தன்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு பாடுபடுறவன். அதனாலதான் இந்தியாவில் இருக்கிற எல்லா துறைகளை விட மகாத்மா காந்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆசிரமத்துக்கு போனது என்னோட வேதனை, போராத காலம். அதை பத்தி இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? நல்லா பேசுறீங்க. இதுக்கு நீங்க ஆசிரமத்திலே இருந்திருக்கலாம். என்ன கோயிதா கண்டுக்காம போற? ஐயோ, நானே காத்தாலேருந்து கோட்டருக்கே வழியில உட்காந்துருக்கேன். வாயா. சரி, பேரை பாரு, கோட்டு கோவிந்தா பரதேசி. என்ன மருமாவில மார்க்கெட்டுக்கு போய் நிக்கிறியா? காலையில இருந்து ஒரு பயம் சிக்கல, கோட்டருக்கு வழி பண்றது. உள்ள போங்க மாமா. என்னம்மா நீ? இங்க ஸ்வேதா யாருங்க? நான் தாங்க. உங்களுக்கு ரெஜிஸ்டர் போலன்னு வந்திருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்னம்மா அது? பிரபாவதி வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க மாமா. வக்கீல் நோட்டீஸ் தானே, வாரண்ட் இல்ல. இதுக்கு போய் பயந்துங்கன்னு சும்மா கிழிச்சு அப்படி குப்பையில கராசு. என்னத்த காலம் கதல கத்துனுக்குற? உனக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்குதா? உன பெரிய மனசுல ஆகிட்டாங்க. வக்கீல் நோட்டீஸா? எங்க இருந்து? பிரபாவதி வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. என்னத்துக்கு? சிட் ஃபண்ட் மோசடி விஷயமா நீங்க ஜெயிலுக்கு போயிருந்தீங்கல்ல, உங்க பெயிலுக்காக அவங்க கிட்ட தான் 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தேன். இப்ப 5 லட்சம் ரூபாய் கேட்டு அமைச்சிருக்காங்க. என்னது? 1 லட்சத்துக்கு 5 லட்சமா? எவா எந்த ஊர் கணக்கு பாது? நம்ம ஜமீன் கணக்கு இல்லப்பா. பிரபாவதி வெத்து பத்திரத்துல தான் சைன் போட சொன்னாங்க. இந்த மாதிரி வேலைலாம் கூட பண்றாங்களா? சரி, இதுக்கே நீ வருத்தப்படுகிற? தபாரு ஸ்வேதா, என்ன பண்ணுவாங்க? மிஞ்சி மிஞ்சி போனா வந்து ஜப்தி பண்ணுவாங்க. சொல்லு, நானே ஹவுசிங் போர்டுக்கு 6 மாசம் டியூ பாக்கி. தபாரு செங்கோட ஜமீனுக்கு வாங்க, வந்து கோடி கோடியா சொத்துக்குது எடுத்துன்னு போங்க. சொல்லு, இதுக்கெல்லாம் கவலைப்படாத ஸ்வேதா. ஜெயிலுக்கு போடுமே வருத்தப்படுறியா? இந்த பணத்தை எடுக்காத தானே வாங்கினேன். ஜெயிலுக்கு போய் ஸ்வேதா என்னன்னு கேளு. நான் கண்ணு நான் கண்ண கசைக்கு நிக்கிறேன். இத பாரு, ஒரு சின்ன சம்பந்தி வக்கீல் நோட்டீஸ் அமைச்சுக்கிறாங்களா? யாரு? அந்த அந்து பூச்சியா? பொங்கு பூச்சி. அதே வெளியிலதான் அழுதுனுக்குறா. என்னன்னு கேளு. இதுக்கா கவலைப்பட்டு நிக்கிறா? இத்த தூக்கி அந்த குப்பையில கடாசு. இந்த பார், அந்த பஜாரிக்கு சார்தாமாலாம் சரிப்பட்டுன்னு வர மாட்டாங்க. இந்த சால்ட் கட்ட சத்தியா வேண்டாம் கண்டி தன்னால பீஸ் பீஸா கீச்சிருப்பா. தா பாருக்கண்ணு, நீ ஒன்னையும் கவலைப்படாத. தா இதுக்குதா எதுக்கு லாய்க்கோ இல்லையோ ஒரு 500 வாங்கி குத்தா போதும். உள்ளார பொந்து காலாச்சிட்டு கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இப்பதான் மருதப்ப நக்கல் நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காரு. அதுக்குள்ள இவர் ஜெயிலுக்கு போன சரிப்பட்டு வராது. அப்புறம் இவரை நம்பி யாருமே பிசினஸ் கொடுக்க மாட்டாங்க. அத்தை, நான் முதல்ல இங்க சித்தி கிட்ட போறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவெடுப்போம். இத்த பாருக்கன்னு சித்தி கையில போய் சொல்லு. அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாத. அவங்களால முடியலன்னா என்னன்னு சொல்லு, நான் கண்டுக்கிறேன். சரி, நீங்க கொஞ்சம் மார்க்கெட் போயிட்டு வந்துருங்க. நான் சித்தியை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிதான். ஸ்வேதா, கவலைப்படாத. இதுக்கலாம் சத்யா சத்யா இங்க வாயா. இங்க சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு. ஒரு 500 போய் கலாச்சிட்டு வந்துடலாமா? ச்சீ பாய மூடு. நீ ரெடியாடா? ஆசைதான், ஆனா விட மாட்டப்பா. நீயே பாத்துக்க. என் பானையை போட்டேன். தண்ணி வண்டி வந்துக்குது. கியூல பானை போட்டுக்குது. 4 பானை தண்ணி எடுத்துன்னு வா. எப்பா யாருப்பா அது? 10 குடம் தூக்கிறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டது. தண்ணிக்கிறாரு பாரு, கூட்டு போப்பா. என்னங்கடா இது? தண்ணி தூக்க வச்சுட்டானுங்க. சரி, ஏதோ ஒரு தண்ணி. போஸ்ட். அம்மா, ஸ்ரீவத்சங்கர் யாரு? ஆமா, கொடுங்க. இல்ல, அவர் பேருக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. பரவாயில்ல, அவர் என்னோட மாப்பிள்ள தான். கொடுங்க. கையெழுத்து போடுங்கம்மா. அந்த கார்டுலயும் ஒரு கையெழுத்து போடுங்க. தேங்க்யூமா.
என்னதுமா? நீ கிளம்பிட்டியா? கிளம்பு, டைம் ஆயிட போறது. இல்ல, அது என்னது? அது ஒண்ணும் இல்ல சங்கீதா, நீ கிளினிக் கிளம்பு. என்னம்மா சொல்லுமா? பிரபாவதி கிட்ட இருந்து. பிரபா? என்ன பிரபாவதி கிட்ட இருந்து? அது என்ன லெட்டர்? கொடுங்க. என்னம்மா இது? என்னது இது? பிரபாவதி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.